வணக்கம் தமிழா. ஒரு சாம்ராஜ்யத்தின் நேரடி வாரிசை அதிகார பசிக்காக வரலாற்றிலிருந்தே அழித்துவிட முடியுமா? 1300 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ அரியணைக்காக தன் ரத்தத்தையே சிந்தி போராடியும் இன்று வரை ஒரு துரோகியாகவே காட்டப்படும் ஒரு மாவீரனின் கதைதான் இது. அவன் பேர் சித்திரமாயன். சித்திரமாயன் சாதாரணமானவன் அல்ல. அவன் பல்லவ மன்னன் 2ஆம் பரமேஸ்வரவர்மனின் மகன். சில வரலாற்று ஆய்வாளர்கள் அவனை பரமேஸ்வரவர்மனின் தம்பி மகனென்றும் கூறுகிறார்கள். முறைப்படி பார்த்தால் பரமேஸ்வரவர்மன் கிபி 731 கங்க மன்னர்களுடனான போரில் கொல்லப்பட்ட பிறகு அவனது நேரடி வாரிசான சித்திரமாயனுக்குத்தான் மகுடம் சூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் காஞ்சிபுரத்தில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் கடிகை பல்கலைக்கழக அறிஞர்களுக்கு சித்திரமாயனை பிடிக்கவில்லை. அவன் மிகவும் ஆக்ரோஷமானவன் என்றும் அவனை அடக்க முடியாது என்றும் அவர்கள் நினைத்தார்கள். அதனால் வியட்நாம் மற்றும் கம்போடியாவில் அன்றைய கடாரம் சம்பா வாழ்ந்து கொண்டிருந்த பல்லவ கிளையைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் பல்லவ மல்லனை ரகசியமாக அழைத்து வந்து காஞ்சி அரியணையில் அமர்த்தினார்கள். தனக்குச் சேர வேண்டிய அரியணையில் ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதை பார்த்து சித்திரமாயன் கொதித்து போனான். அவன் அரண்மனையிலேயே உரிமை கோரினான். ஆனால் பல்லவ தளபதிகள் அவனை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றினார்கள். மகுடம் சூட்டப்பட வேண்டிய தலையில் மண்பட்டது என்று அவன் அன்றே சபதமெடுத்தான். அரண்மனையை விட்டு வெளியேறிய சித்திரமாயன் நேராக தெற்கே சென்றான். பல்லவர்களின் பரம்பரை எதிரியான பாண்டிய மன்னன் கோச்சடையன் ரணதீரனிடம் தஞ்சமடைந்தான். பல்லவ அரியணையை நான் கைப்பற்றினால் உங்களுக்கு சாதகமாக இருப்பேன் என்று கூறி பாண்டிய படையை திரட்டினான். பாண்டிய மன்னனும் இதுதான் சமயம் என்று தனது மிகப்பெரிய படையை சித்திரமாயனிடம் கொடுத்தார். சித்திரமாயன் தலைமை தாங்கிய பாண்டிய படை காஞ்சிபுரத்தை நோக்கி புயலென கிளம்பியது. நந்தவர்ம பல்லவன் அப்பொழுது கும்பகோணம் அருகே இருந்த நந்திபுரம், இன்றைய நாதன்கோவில் என்ற இடத்தில் தங்கியிருந்தான். சித்திரமாயன் அந்த ஊரையே சுற்றி வளைத்தான். மாதக்கணக்கில் முற்றுகை நீடித்தது. நந்தவர்மனுக்கு உணவும் நீரும் செல்ல முடியாதபடி சித்திரமாயன் தடுத்தான். சிறுவன் நந்தவர்மன் உயிருக்கு பயந்து உள்ளே முடங்கி கிடந்தான். நந்தவர்மன் அழியும் நிலையில் இருந்தபோது அவனது தளபதி உதயச்சந்திரன் ஒரு பெரும் படையுடன் வந்தான். உதயச்சந்திரன் சாதாரண வீரன் அல்ல, அவன் ஒரு போர்த்தந்திரவாதி. அவன் சித்திரமாயனின் படையில் இருந்த சில குறுநில மன்னர்களுக்கு ஆசை காட்டி அவர்களை தன் பக்கம் இழுத்தான். சொந்த படைகளே சித்திரமாயனுக்கு துரோகம் செய்தன. போர்க்களத்தில் சித்திரமாயனின் தலை துண்டிக்கப்பட்டதாக உதயச்சந்திரனின் கல்வெட்டுகள், உதயேந்திரம் செப்பேடுகள் வெற்றி களிப்புடன் கூறுகின்றன. சித்திரமாயன் தோற்று போனதால் ஜெயித்த நந்தவர்மனின் வம்சம் அவனை ஒரு துரோகி என்றும் போலி இளவரசன் என்றும் வரலாற்றில் பதிவு செய்தது. ஆனால் உண்மையில் அவன் தன் உரிமையை கேட்க போராடிய ஒரு தந்தை வழிவாரிசு. அவனது நியாயமான கோரிக்கை அதிகார பசியால் புதைக்கப்பட்டது. இந்த மறைக்கப்பட்ட வீர வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம வீரத்தடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான்ல ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பல்லவ சித்திரமாயன் நான், பரமேஸ்வரன் மகன். எனக்கே சேர வேண்டிய அரியணை சதி செய்தது காஞ்சிபுரம். சிறுவன் நந்தி வர்மன் அரியணையில் என் மனம் கொதித்தது. மகுடம் சூட வேண்டிய தலையில் மண்டது சபதம் செய்தேன் அன்றே. பாண்டியன் கோச்சடையனுடன் கூட்டணி படை திரட்டி சென்றேன். நந்திபுரம் முற்றுகை, நந்தவர்மன் நடுங்கினான் உள்ளே. உதயச்சந்திரன் துரோகம் செய்தான், என் தலை வீழ்ந்தது போர்க்களத்தில். வென்றவன் வரலாற்றில் துரோகி நான், இது நீதியா?